distinguished members on the dais, Dr. Aravindan Selvaraj, co-founder and executive director of Kaveri Group of Hospitals, Dr. Krish Sridhar, group mentor neurosciences and director of Institute of Brain and Spine, Kaveri Hospital, Dr. Ranganathan Jodi, Chief Brain and Spine Surgeon, Director of Neurosciences, Kaveri Hospital, Vadapalani, Dr. Ayyappan Ponusamy, Medical Director, Kaveri Hospital, Chennai, various doctors from Kaveri Hospital and elsewhere, and members of the press. First of all, a very good morning to all of you. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு முன்பு பேசின டாக்டர்ஸ் perhaps covered all the topics. நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீதர் வந்து இந்த மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிரெயின் சர்ஜரி, பிரெயின் இன்ஜுரியை பற்றி பேசினாரு. அப்புறம் டாக்டர் ரங்கநாதன் ஜோதி வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி பேசினாரு. தென் ஃபைனலி டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் அவர் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய வசதிகள், ஃபெசிலிட்டிஸ் பற்றிலாம் பேசினாரு. அதுக்கு பிறகு வந்து நான் எதை பேசுவது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆஸ் எ காமன் மேன் எனக்கு ஃபர்ஸ்ட் மனதில் வந்து உதித்த சிந்தனை என்னென்றால், அதெல்லாம் சரி, இந்த ஹாஸ்பிட்டல் செலவை கொஞ்சம் குறைப்பீங்களா சார் ஐயா? பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி தி இஷ்யூ ஆஃப் பிரெயின் இன்ஜுரி வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் மேட்டர். அது வந்து தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். அது மட்டுமில்லை, திஸ் கான்டெக்ஸ்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் மார்ச் 20th. அது வந்து வேர்ல்டு ஹெட் இன்ஜுரி டே. ஆகவே அதை ஒட்டி மார்ச் 20th ஒட்டி இன்னைக்கு மார்ச் 17th. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு செய்தது வந்து ஒரு இட்ஸ் a very commendable thing. I really appreciate. Being a police officer, I can tell you that I have seen enormous number of accidents, just as they have seen accidents. The patience of accidents. I have seen accidents happening right in front of my eyes. Being a police officer, I have seen that. ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு ஹெட் இன்ஜுரிஸ் எப்படி எல்லாம் நடக்கலாம். ஒன்று வந்து ஆக்சிடென்ட்ஸ். அடுத்தது வந்து we can say that during our day-to-day life, வழுக்கி விடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் எல்டர்லி ஸ்லிப் அண்ட் ஃபால் டவுன், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஹெட் இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஹெட் இன்ஜுரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது விளையாட்டில் நம்ம கலந்து கொண்டு இருக்கும்போது, விளையாடும் போது டைரக்ட் இம்பேக்ட் என்று பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதுல ஹெட் இன்ஜுரி நிறைய வரும். இதே மாதிரி ஹெட் இன்ஜுரிஸ் வரது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம், அதெல்லாம் ஹவு கேன் வி ப்ரிவென்ட் தட்? ஒவ்வொன்றா பார்த்தோம்னா ஆக்சிடென்ட்ஸ் பற்றி நிறைய சொல்லலாம். என்றால் பல்வேறு
நான் இருக்கக்கூடிய பல பொறுப்புகளில் இதுக்கு முன்னாடி ஃபீல்ட் லெவல் போஸ்டிங்ஸில் டைரக்டாக we have seen accidents. அவரெல்லாம் சொன்னார் ஆக்சிடென்ட்ஸ் வந்து எப்படி தவிர்க்கிறது, ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கணும். டாக்டர் அரவிந்தன் நாம் இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் கேட்டார், எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் வந்து ஆக்சிடென்ட்ஸ் குறையிறது. தட் இஸ் தி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ரெடியூசிங் இன் ஆல் தி டெவலப்ட் கண்ட்ரீஸ். பட் இந்தியா இட் இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் தே ஆர் ஆல் டெவலப்ட், வி ஆர் ஓன்லி டெவலப்பிங். அதனால our accidents are also increasing. பொதுவாக நம்ம நினைப்போம் ரோடெல்லாம் வந்து நல்லா இருக்காட்டா ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும்னு நினைப்போம். நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து ஆக்சிடென்ட்ஸு கடந்த ஆண்டு கம்மியாக இருந்தது, ஆனால் அதே ரோட்டில் இந்த ஆண்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ். அப்போ நான் கேட்டேன், எப்படிங்க கடந்த ஆண்டில் வந்து இவ்வளோ கம்மியாக இருந்தது, இந்த ஆண்டில் நல்லா இருக்குது, நிறைய இருக்குது. அப்படி கேட்கும்போது இந்த அதிகாரி சொல்கிறாரு, சார் கடந்த ஆண்டில் வந்து ரோடு நல்லா இருக்குல்ல, அதனால எல்லா வண்டி மெதுவாக போயிருக்கு. இந்த ஆண்டு ரோடு சரியாக போட்டாங்க, அதனால சரணா போகிறாங்க எல்லாரும், ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ வாட் ஐ வாண்டட் டு டெல் இஸ் தட் the reasons can be varied. What we perceive, நம்ம நினைப்போம் ரோடு நல்லா இருக்கு ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாக நினைப்போம். ஆனால் it may not be true in the practical field. I am not saying that அதனால ரோடெல்லாம் வந்து பொத்தி போன சொல்லலாம், அது சொல்லல. பட் ரோடு நல்லா இருக்கும்போது the problem with us is that நம்ம நாட்டில் வந்து especially Indians we are not a great follower of rules. நம்ம வந்து எது கன்வீனியன்ட்டோ அதான் பண்ணுவோம். நம்ம ரூல்ஸ் வந்து செகண்டரி தான் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல சுற்றி வரணும் வச்சுங்க, சென்டர் மீடியன் இருக்கு, சென்டர் மீடியனை சுற்றி வரணும், அது நமக்கு வந்து சரிப்பட்டு வராது. நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்க்க வரும். இப்படி எல்லா வண்டியும் போறதுன்னா நம்ம வீடு இங்கே இருக்கு, நான் எதுக்கு இங்கே இருக்கு வீடு, இப்படி சுற்றி வரணும், அப்படி வரணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ஹெல்மெட்ஸ், நிறைய பத்திரிகைலாம் வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களை செக் பண்ணா நீங்க ஹெல்மெட் போட்டு வந்துருப்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படியே வச்சிருக்கீங்களா? ஏன்னா நான் வந்து இல்ல இருக்கு, வெரி குட். இப்போ நான் வந்து நிறைய இந்த மாதிரி எஸ்பி கமிஷனர்லாம் இருக்கும்போது நிறைய பத்திரிகை நம்ம பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் ஹரியில் போயிருந்தேன் சார், போலீஸ் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சப்போ ஃபைன் கட்ட சொல்கிறாங்க சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லி சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், 100 ரூபா ஃபைன் சார். இப்போ 100 ரூபா தான் ஹெல்மெட் இல்லாமல், ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ 1000 ரூபா. ஸோ அப்போ 10 மடங்கு வரணும் ஃபோன் கேட்டேன். அதுபோல் அப்போ நான் கேட்பேன், ஏங்க ஹெல்மெட் நீங்கள் தான் இவ்வளோ ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துட்டு போகிறீங்க, நீங்கள் ஹெல்மெட்டே போட்டு வரல. சார் ஹெல்மெட் வச்சுருக்கேன் சார், சைடில் வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப பக்கம் தான், அதனால் சைடில் வச்சுருந்தேன், இவரை பார்க்கறதுக்குள்ளே போட்டுக்க முடியலை, போலீஸை பார்க்கறதுக்குள்ளே போட்டுக்க முடியலை, மாட்டிக்கிட்டேன். ஸோ காவல்துறை போலீஸை வந்து போலீஸ்லேருந்து தப்பிக்கிறது தான் ஹெல்மெட்டு, தவிர நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஹெல்மெட் இல்லை என்ற மனப்பாக்கம் நமக்கு இருக்கிறதோ தோணும் எனக்கு. ஸோ வி திங்க் தட் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் நம்ம வந்து சௌகரியம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எதற்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம போட்டுக்கிறது கிடையாது. பட் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த 88% ரூல், நானே இப்போ தான் படித்தேன், அது 88% ரூல் எனக்கு தான் படித்தேன். 88% ரூல் அது என்ன தெரியுமா உங்களுக்கு? 88% ரூல் சேஸ் தட் ஹெல்மெட் போட்டுண்டால் நமக்கு ஒரு விபத்து வந்து வச்சுங்க, இஃப் யூ மீட் வித் அன் ஆக்சிடென்ட் விடுறோம் கீழே, நம்ம இன்ஜுரி வந்து 88% கேன் பி சேவ்டு.
88% எப்படி வந்தாங்க எனக்கு தெரியல. ஆனா they said that the helmet, ஒரு நல்ல ஹெல்மெட் வந்து absorbs 88% of the impact energy. கணிசமான அந்த இம்பாக்ட், கீழே விழுந்து அடிபடுற இம்பாக்டை வந்து ஹெல்மெட் எடுத்துக்கும். ஆனால் ஹெல்மெட்டை ஒழுங்காக போட்டுக்கணும். சில பேர் வந்து ஹெல்மெட்டை சும்மா போட்டு கட்டிக்க மாட்டாங்க, இல்லை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, எந்த யூஸும் கிடையாது. முதல்ல நீங்கள் விழுந்தா ஹெல்மெட் தான் விழுந்து ஹெல்மெட் அதை காப்பாற்றிக்கும். இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப, நான் அதை ரொம்ப ஏன் நினைக்கிறேன்னா, கடந்த ஆண்டு எனக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. 2025 நான் வந்து அப்போ ஆவடியில் கமிஷனர் இருக்கும்போது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். when I was coming from பொன்னேரியிலேருந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு திரும்பி வரேன். ஜிஎன்டி ரோடில் சோழவரம் பக்கத்தில் மெயின் ரோடு ஹைவே. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆக்சிடென்ட் நம்ம தப்பு செய்யாமல் ஆக்சிடென்ட் நடக்கலாம். மெனி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் லைக் தட். என்னுடைய வண்டி ஸ்லோவாக வந்து நிற்கிறது, ஹைவேல நிற்கிறது. ஏன் நிற்கிறதுன்னா, எதிர்க்க ஒரு வண்டி, பெரிய ஒரு ட்ராலி, ஒரு ட்ரெய்லர் வண்டி ஒரு ரோட்லேருந்து ஒரு சைடு வேறு சைடு கிராஸ் ஆகும். அப்போ பெரிய வண்டியாக இருக்கிறனால மெதுவாக கிராஸ் ஆகுது. ஸோ மிச்ச வண்டியெல்லாம் வந்து நிற்கிறது, அந்த கிராஸ் ஆகுது நிற்கிறது. ஏன் வண்டி வந்து பின்னாடி போய் நிற்கும், ஜஸ்ட் வெயிட்டிங் for that trailer to cross. பின்னாடி வந்து ஒரு பெரிய ட்ரக், fully loaded truck. ஆக்சிடென்ட்லி அன்பார்ச்சுனேட்லி அந்த ட்ரக்குடைய டயர் வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. The tire of that truck burst and the driver lost control. டிரைவர் வந்து கண்ட்ரோல் இழந்தார். வண்டி தாறுமாறா போகுது. ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன அடிக்கல, வேற ஒரு வண்டி முன்னாடி பின்னாடி வேற ஒரு வண்டி நிற்கிறது. சின்ன மினி லாரி மாதிரி, இந்த டாடா ஏஸ் வண்டி மாதிரி ஒரு மினி லாரி, மினி வேன். அந்த வேனை இடிச்சு அந்த வேன் வந்து டாப் லைன் ஸ்ட்ரெயிட்டா வந்து என்னோட வண்டி இடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகும்போது எனக்கு தெரியாது, நான் இங்கே வண்டி இப்படி உட்காந்துருக்கேன், லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கேன், ரைட் சைடில் வந்து இடிக்கிறது. லக், ப்ராவிடன்ஸ். இடிச்ச உடனே என் வண்டி இப்போ நிற்கிற சடனாக இப்படி திரும்பி பக்கத்தில் ஒரு பஸ் நிற்காது, அதுவும் வெயிட் பண்ணுறது. இந்த பஸ்ஸில் போய் இடிக்கிறது. பஸ்ஸில் போய் இடிச்சு கண்ணாடிலாம் உடஞ்சி மறுபடியும் திரும்பி போய் நிற்கிறது. இம்பாக்ட். இந்த நேரத்தில் வந்து பின்னாடி அந்த லாரி இருக்குல்ல, அது அப்படி தடுமாறி மறுபடியும் வந்து இடிக்கிறது ஃப்ரண்ட். ஸோ இத்தனைக்கு வந்து 3 ஹிட் அந்த வண்டி. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பலாம் smashed completely. So in the first time when I got the hit on the right side, அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் சீட் பெல்ட் போட்டு பின்னாடி உட்காந்து, ஃப்ரண்ட்ல வந்து சீட் பெல்ட் உட்காந்து போட்டுருவோம். ஏன்னா கீக்கின சவுண்டு வரும், இல்லை போட மாட்டோம். கீக்கிக்கு சவுண்டு வரதுனால அந்த தொலை தாங்க முடியாம போடும். பின்னாடி அந்த கீக்கிக்கு சவுண்டு வராது. அண்ட் நமக்கு என்ன தெரியாதுன்னா, நம்ம தான் இங்கே ரைட்டை போட்டு சுற்றுறோமே, நமக்கு வந்து நம்மளை வந்து யாரும் இடிப்பாங்க. பட் என்னுடைய வண்டியை வந்துடுச்சு. ஏதோ கடவுளுடைய அனுகிரகம் தான், எனக்கும் ஒன்றும் ஆகலை, டிரைவருக்கும் ஒன்றும் ஆகலை. It is a miraculous escape. If you see that vehicle after the accident, அந்த வெஹிக்கிள் போட்ட முடியல, அதை கண்டம் பண்ணிட்டோம். அவ்வளோ பெரிய ஹிட், எல்லாமே போயிடுச்சு. ஸோ லிட்ரலி மை வெஹிக்கிள் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அண்ட் டைட். இந்த வண்டி வந்து மை வெஹிக்கிள் டைட் இந்த ஆக்சிடென்ட், பட் இட் சேவ்ட் அஸ். இந்த இனோவா வெஹிக்கிள் கண்டிப்பாக நம்ம
அஞ்சலி செலுத்தணும். அந்த மாதிரி பிகாஸ் இட் சேவ்ட் ஆல் ஆஃப் அஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெல்ட்டை போட்டுக்கல. இப்போ நான் எல்லா சிட்டியில் போனால் பெல்ட்டை போட்டுப்பேன். பிகாஸ் ஐ லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹிட் வந்தப்போ எனக்கு பயம் ஆயிடுச்சு. பெல்ட்டை போட்டுக்கல மறுபடியும் ஹிட் ஆகிடுச்சு என்ன ஆகுதுன்னா, கையை பிடிச்சிங்க மேலே ஒரு இந்த பாரை ஃப்ரண்ட் சீட்டில் கையை எப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி நிற்கிறேன். ஃபுல்லாக உட்காருங்க. என்ன ஹிட் ஆகக்கூடாது, பாடி ஹிட் ஆகக்கூடாது. அப்போது தற்காப்பு. ஸோ தட் இஸ் தி ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ராமா ஆஃப் அன் ஆக்சிடென்ட் only if you meet with an accident. Otherwise we normally take it very casually. Why I wanted to tell this story is that we will realize the importance of keeping ourselves safe only when you undergo that trauma. இல்லாட்ட நம்ம என்ன நினைக்கிறோம், நார்மலாக சிந்தனை வரதில்லை, ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த சிந்தனை யாருக்குமே கிடையாது. நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருந்தாங்க வெளில வரத்த காலையில் ஆஃபீஸ் போகிறது இப்போ ஆக்சிடென்ட் நடக்க போகிறது என்னங்க. அப்போ எல்லா ப்ரிகாஷன்ஸ் சம்டைம் வி lower our guards and we unfortunately if we are a victim of the accident then we suffer. So that is the importance of the so prevention is very very important. I don't say that we can prevent everything, but ஒரு ஹெல்மெட்டு